இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை மக்களவைத் தேர்தலில் ஒடிசா மாநிலத்தில் பாஜக தனித்து போட்டி. ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல் மக்களவைத் தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடுகிறது. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் ஆட்சி நடத்தி வருகிறது. அந்த மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. மாநிலத்தில் 21 மக்களவைத் தொகுதிகளும் 147 சட்டப்பேரவைத் தொகுதிகளும் உள்ளன. ஒடிசா மக்களவை சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜு ஜனதா தளமும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பிஜு ஜனதா தளம் பாஜக இடையே மீண்டும் கூட்டணி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொகுதி பங்கீட்டில் கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. இந்த சூழலில் ஒடிசா மாநில பாஜக தலைவர் மன்மோகன் சபல் நேற்று சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசுக்கு ஒடிசா முதல்வரும் பிஜு ஜனதா தளமுமான நவீன் பட்நாயக் முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அரசின் நலத்திட்டங்கள் ஒடிசாவில் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக ஒடிசா மக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஒடிசா அரசின் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒடிசா மக்களின் நலன் கருதி மாநில சட்டப்பேரவை மக்களவைத் தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் என்று இவ்வாறு மன்மோகன் சமல் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கட்டாக் மக்களவை தொகுதி எம்பியாக பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்த பரத் ஹரிஹு மம்தாப் பதவி வகித்து வந்தார். அவர் நேற்று கூறும்போது, ஊழலற்ற ஆட்சிக்காக பிஜு ஜனதா தளத்துக்கு ஒடிசா மக்கள் வாக்களித்தனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நிலைமை சரியில்லை. ஒடிசா மக்களின் நலன் கருதி பிஜு ஜனதா தளத்திலிருந்து விலகுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். அவர் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாலபத்ர மாஜியும் பாஜகவில் இணைவார் என்று தெரிய வருகிறது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.